சொன்னா அவர் தான் இந்த கிஃப்டை கொடுக்க போறாரு அனுவுக்கு. அப்போ அப்போ அவர் கொடுக்க அனுவுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. கட்டி பறக்குது ஐயா அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்ட ஐயாவோட பைக்கில். எப்படி அந்த பாட்டு? ஆனால் இந்த சைக்கிளில் போக எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வேணும்னு சொல்லுங்க. அனு அனு நேற்று உங்களை வந்து ஏமாத்தி போட்டேன்ல, அப்போ அதை பார்த்தோன்னே அவருக்கு சரியான ஒரு கவலையா போட்டு இல்லை பார்த்தவர் அந்த நேரத்துல அதே கதை தான் எனக்கு. கண்ண திறக்கட்டு மனசை கல்லாக்கி கொள்ளுங்க, மனசை கல்லாக்கி கொள்ளுங்க. என்ன வாராயன் தோழி வாராயோ, இந்த எடுக்க என்ன சொன்ன நான் அப்படி என்ன சொன்ன நான் பாத்தியால. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த், நான் சொல்லக்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு காலையோடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். ஸோ வளமை போல் இன்றைக்கில் எனக்கு பக்கத்தில் கட்டாயம் அணு நிற்கும். இன்றைக்கு அணு இல்லை, திடீரென்று மாமா வந்து நிற்கிறார். அதாவது வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மாமா எங்களோட காணொலியில் இணைந்து கொள்கிறார். எப்படி சுகமாக இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். அதை விட இன்றைக்கு கூட கதையாலும் வீடியோக்கு வரவும் இல்லை தானே. அப்போ இன்றைக்கு வந்தே ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அதே அறிவியல் கொஞ்சம் மனதுக்கு ஒரு கவலையாக இருக்கு போல. அணுவையும் வந்து கூப்பிடுறாருண்டே, கூப்பிடா விடுறது இல்லை. அணு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய வீட்டை இல்லை, அதாவது வந்து சாருவக்கா விட்ட போய் நிற்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து இனித்தான் நான் போய் ஏற்றிட்டு வரணும். ஸோ ஏற்றிட்டு வர்றதுக்கு முன்னாடி இவரை போய் கூட்டிகிட்டு வந்தது என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து அணுவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறார். ஸோ மாமா தான் கொடுக்க போகிறார். இப்போ அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து மாமா தான் கொடுக்க போகிறார். உண்மைக்குமே வந்து நேற்று நான் வந்து அணுவுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொல்லி அணுவை வந்து ரொம்பவுமே வந்து ஏமாற்றிட்டேன். அப்போ அந்த ஏமாற்றினதுக்கு பிறகு எனக்கு மனசில் ஒரு சரியான ஒரு கவலை இருந்தாலும், அணுவுக்கு பெரிய அளவான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்றைய கொடுப்பேன்னு தெரிஞ்சு தான் நேற்றைய தினம் அப்படி ஒரு ஏமாற்றத்தை. அப்போ அது சந்தோஷம் தான். நேற்று அப்படி ஒரு கவலை இருந்திருந்தாலும் இந்த கதை அப்படி செய்யவே ஒரு சந்தேகம் பெறத்தான. அதுதான், அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கிஃப்டை கொடுத்தா தான் அந்த முழு ரியாக்ஷனே எங்களால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவன் சந்தோஷத்தை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்காகத்தான் நேற்றைய தினம் அப்படியான ஒரு கிஃப்டை கொடுத்த நான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்து மாமா எங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறாருன்னு நினைப்பீங்க. ஸோ வளமையாகவே அவர் வீட்டை வார வர்றான். இருந்தாலும் இன்றைக்கு தான் வந்து காணொலியில் நாங்கள் இணைத்து கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர் தான் இந்த கிஃப்டை கொடுக்க போகிறார் அணுவுக்கு. அப்போ அப்போ அவர் கொடுக்க அணுவுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. அப்பா எனக்கு இப்படி எல்லாம் தூக்குறாங்க, ஆம்புலன்ஸு ஃபோன் அடிக்கணும் போலாங்களே, இருக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு. மற்றது வந்து அணு என்னென்னு அப்பா எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸாக பண்ணிட்டாருண்டேங்க. உண்மைக்குமே வந்து ஒரு மயக்க குணம் வந்தாலும் இப்போ காத்து வீசிக்கொண்டு நிற்கிற முறையில் பெரிசாக இருக்கும், நோமலாக இருக்கும் என்ன. ஆனால் நேற்று உங்களை நல்லா வச்சு செய்திருக்காங்க போலேக்கேண்ணே வீடியோ, மாலையில எல்லாம் போட்டு அது என்ன எங்களை கொண்டு முழங்கா போட்டு என்ன திடீரெண்டு மாலையிலோட தமிழ்ல நிற்கணும். அப்போ அதில் விளக்கத்தை ஒரு உள்ளுக்க போய் பாப்பா மட்டும் போனால் தான் எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஃபன்ன்றதை விட அங்கே நேற்று நடந்த சம்பவம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். அதே மாதிரிக்கு இன்றைக்கும் சம்பவம் வந்து என்னென்னா எத்தனையோ ஆக்கள் சில ஆக்களும் எங்களை கேட்டது அப்படி இப்படி இன்னைக்கு ஏன் கூட வீட்டையும் போகலாம் தானே அப்படின்னு கேட்ட ஆக்களும் இருக்கிறேன். அப்படி இருக்கிற நிறைய விஷயம் ஒரு சந்தோஷம் தானே. மற்றது வந்து விடிய கோல்வெள்ளையும் எல்லாம் நியூஸ்கள் வந்து கொண்டு இருந்துச்சு. அப்பாவுக்கு அங்கே பலத்த கவனிப்புகளாம் அம்மாண்டெல்லாம் தகவல் வந்து கொண்டிருக்கேன். இங்கே எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு.
ரைட் ஓகே. அப்போ நாங்கள் இதொரு பக்கம் இருக்க நாங்கள் வந்து அணுவை முதல்ல போய் ஏற்றி கொண்டு வர போகிறோம். சாருவுக்கு அவட்ட நிற்கிறா அவள் வந்து ஏற்றி கொண்டு வந்து போட்டு தான் அணுவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து கொடுக்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தோம்னா இது பெரிய அளவான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். அதாவது வந்து இதுவரைக்கும் அப்படி ஒரு கிஃப்ட்டை நான் வந்து அணுவு கொடுத்ததே இல்லை. பல லட்சங்கள் பெறுமதியான ஒரு கிஃப்ட்டை தான் இன்றைக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அது உண்மைக்குமே வந்து அணுவுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை நாங்கள் இந்த காணொலியூடாக நாங்களும் பார்ப்போம். அதுதானே அவள் எப்படி எப்படி இருக்கு, எப்படி சங்கோதப்படுறாவோ அல்லாட்டி கவலைப்படுறாவோன்றத முதல்ல டக்கு கவலை வரும். ஆனந்த கண்ணீர். அப்போ இன்றைக்கு நாங்கள் கண்ணீர் மலையில நினைக்கிறோமோ தெரியல. அப்போ ஸோ நாங்கள் இதில் வந்து நிறைய பில்டப் கொடுக்குற மாதிரி நினைப்பீங்க. உண்மைக்குமே வந்து இது பெரிய அளவான கிஃப்ட்டு தான். அணுன்ற ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் போய் காரில் ஏற்றிட்டு வரேன். காரில் ஏற்றி கொண்டு வருவோம். வேண்டா தம்பி அங்கே நிற்கிறா, தம்பியை விட்டுட்டு அணுவை மட்டும் ஏற்றி கொண்டு வருவோமே. ஓ அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, கடைசி வரைக்கும் அணுவா என்னென்னு சொல்கிற அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு யார் தந்தன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு தான் கதைக்கணும். சரியோ? இப்போ நீங்கள் தந்ததோ நான் தந்ததோ நான் சொல்லுவேன், நீங்கள் தந்தேன்ட்டு நீங்கள் சொல்லணும் ஓ நான் தந்தேன்ட்டு. அப்போ அணு வந்து யாரை கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். என்ன சரி, அப்போ நான் கண்டிப்பாக உங்களை தான் கண்டுபிடிப்பேன். என்னதான் தெரியும், அப்போ உங்களை தான் கண்டுபிடிப்பா பார்ப்போமா. சரி பார்ப்போம். சொல்லல அது இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிற ஆகன்ற. சரி அப்படியே சரி. அப்போ நான் போய் அணுவம் முதல்ல போய் ஏற்றிட்டு வரேன். ஓகே. இப்போ வந்து பார்த்துச்சுன்னா காரில் போகணும்னு சொல்லி போட்டு தான் வலிக்கிட்டு நான். ஆனால் காரை இனி வெளியிலாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் சிரமம் தானே. பார்த்தா இங்கே மாமா அந்த சைக்கிள் வந்து நிற்கிது. அப்போ நானும் வந்து சைக்கிளோடு நிறைய நாள் ஆயிட்டு. சரி அப்போ மாமா விருப்பப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி சைக்கிளில் போய் ஏற்றி கொண்டு வரப்போ, அப்போ சைக்கிளில் ஏற்றி கொண்டு வரீங்க நீங்கள் அதை கட்டாயம் வீடியோ எடுக்கணுமா என்ன? மற்றது வந்து நான் நல்ல ஒரு பாட்டோட பெறுவேன். சைக்கிள்ன்றாலே எப்படி ஒரு பாட்டு வேறுமெண்டு வேறுங்க. நானும் உண்மைக்கு சைக்கிளோடி நிறைய வருடங்கள் ஆகிட்டோம். அம்மா சைக்கிள் கொஞ்சம் உயரமாக தான் கிடக்கு. போட்டு வர இல்லைங்கவா. கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்ட ஐயாவோட பைக்கில். எப்படியான பாட்டு. ஆனால் இந்த சைக்கிளில் போக எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வரும்னு சொல்லுங்க. சைக்கிளில் வேலை மீனக்கட்ட உங்களை வந்து ஏற்ற வாரணுன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியாது. அப்போ இது ஆட்டு சைக்கிள் அது வந்து உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நான் சர்ப்ரைஸ் செய்ய போறேன்னு சொல்றதுக்கு முதலே அணுவுக்கு விளங்கிட்டு சர்ப்ரைஸ் என்ன நம்பேல மற்றது வந்து சைக்கிள் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்து என்னண்டு வாரம் காட்டுவோம். இந்த இப்படிதான் ஒரு லேடி சைக்கிள் இப்படிதான் கூடையும் கொண்டு இருந்தது. என்ன இந்த இடமெல்லாம் போய் சுத்தி அடிச்சு கொண்டு சைக்கிள் காய்ச்சல் ஏற்றி கொண்டு வேற ரோட்டால போற அண்ணன் ஒரு ஆள் கேட்கிறார், பொம்பளை பிள்ளை ஏத்தியோட விட்டு பின்னிக்கு இருக்கிற வாழண்டு சைக்கிள் வந்து விருப்பம் எனக்கு வளைவு சைக்கிள். நாங்க வளைவு சைக்கிள் நீங்க நேத்தி கொண்டு வரீங்க தெரியும் என்னடா முதலா இருந்த சைக்கிள். அது இந்த சைக்கிள் வளைவு சைக்கிள். ஆனா அந்த சைக்கிள் இந்த சைக்கிள் படுத்துருக்கு. மற்றது வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் பண்ணாச்சு. நான் அந்த இரவு நேரம் கடையில எல்லாம் வேலை செய்து போட்டு 3 மணி 4 மணிக்கு எல்லாம் அந்த புட்டி ரோட்டால ஏற்றி கொண்டு போவோம். உங்களோட அக்காவிட்ட நான் போயிருந்தேன். நாங்கள் அது அப்படி ஒரு சைக்கிள் இல்ல எங்கள்கிட்ட நின்ற சைக்கிள் சும்மா கட்டா அமுட்டா சத்தம் கேட்கும். அது ஒருக்கா நாங்கள் 3 மணிக்கு கடை வேலை முடிஞ்சு போவேக்கில்ல நடந்த சம்பவம் பயத்துல. என்ன சரி அப்ப மெயின் விஷயத்துக்கு வருவோம். அப்பவா
வாங்க டீ வச்சு குடிப்போம் முதல். டீ வச்சு குடிக்கிறன்றதை விட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கார். அப்பாவா? ஓ என்னன்னு தெரியும். அதுதான் அப்படி இல்லை, நீங்கள் நேற்று உங்களை வந்து ஏமாத்தி போட்டேன்ல, அப்போ அதை பார்த்தோன்னே அவருக்கு சரியான ஒரு கவலையா போட்டு. அப்பா வீடியோ பார்த்தாவும் தெரியா? இல்லை பார்த்தவர் அந்த நேரத்துல அதே கதை தான் எனக்கு. என்னண்டு நேற்று இப்படி ஏமாத்தி போட்டிலாம் அதை பார்த்த உடனே தான் எனக்கு மனசுக்கு சரியான கஷ்டமாக போட்டுதான். அரை மணி கவலையில் அரை மணி தேர்த்துக்கு ஒரு பாத்ரூம் வந்து குளியில போட வேண்டிய குளிய வந்து மாறி அந்த பாத்ரூம் போற குளிய மாறி போட்டு நல்ல காலம். அது அப்பாவுக்கு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம் அம்மாட்ட போனதுல. இப்ப நீங்க அவ அம்மாட்ட போனதுக்கு சந்தோஷப்படுறாவோ இல்லையோ, இப்ப நீங்கள் சந்தோஷப்பட போறீங்க. அதுவும் பெரிய அளவான ஒரு சந்தோஷப்பட போறீங்க. அப்பா இந்த தூரத்துல என்ன பாசம் வச்சிருக்காரோ சொல்ல சொல்ல நம்புறீர்கள் இல்ல போல. ரெண்டு பேரையும் நம்ப மாட்டேன், இல்லையா? உண்மைக்குமே வந்து நீங்கள் எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு வந்து உங்களோட மனசை வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரிக்கான ஒரு கிஃப்டை தான். ஐயோ கிஃப்ட் பாக்குறாங்களே நீங்க நம்புறீங்க இல்லையா? அப்ப நான் என்ன செய்யறேன்? வாங்க அந்த கோயில போய் சத்தியம் பண்ணிட்டு வரும். இல்ல நீங்க என்ன நீங்க சார் நம்பாடி நான் என்ன செய்யறது? சரி பாப்போம், காட்டுவோம் பாப்போமா. காட்டுறதுக்கு முன்னாடி கண்ணெல்லாம் கட்டி தான் கொண்டே காட்டுவோம். கண்ணெல்லாம் காட்டையில் அது வார நான் துணியொன்று எடுத்து கொண்டு வார நீங்கள் காய்ச்சி கொண்டு இல்லை கொஞ்சம். அப்ப அப்பா அப்படி வாழ்க்கை போகுது, அப்பாண்ட வாழ்க்கை அது ஒரு பக்கம் போய்க்கொண்டு காலமா அம்மா அடிச்சு கேட்டேன். அப்பா அப்பா அம்மா என்ன அப்போ சாப்பாடுண்டு கேட்க, யார் அடி இங்கே சாப்பிட்றது காலமேல? அப்போது அப்பாவுக்கு என்ன சாப்பிடணும், கொப்பாவுக்கு வடையும் வாங்கி டீயும் வச்சு கொடுத்துறான்டா. அப்போ ஒரு சிரிப்பா தாங்கடா இருந்துச்சு கேட்க. பரவாயில்ல அப்பா, அம்மன் சமையல் இப்போ எப்படி போகுது? அம்மா எப்பயுமே சமைப்பா தானே அப்பா. சமையல் அப்படித்தான். இன்னைக்கு என்ன கறி வச்சிங்க? இன்றைக்கு திருக்க காய்ச்சினா, பருப்பு காய்ச்சினா, மரக்கறி பைத்தங்காயோ. அம்மா ஒரு நாள் ஒரு கறி சோறு காய்ச்சிரையில தானே, 2 சோறா குத்தரிசி. ஓ குத்தரிசி முள்ளி அரிசி. நான் குத்தரிசி தான் சாப்பிட்டேன். அக்கினியாக்கள் சாப்பிட பார்த்தா அதே 2 அக்கினிக்கு வந்து குத்தரிசி பிடிக்காது. அதுதான் கட்டி பாக்குறேன் உங்களுக்கு. இது ஒரு அருமையான பிராங்க் வீடியோ ஒன்று நான் இப்பவே சொல்றேன் உங்களுக்கு. இல்ல இல்ல சத்தியமா உறவுகளே இது பிராங்க் வீடியோ இல்ல. இல்ல நடிக அப்படி ஒரு வேக்காட்டு அப்படி நானும் வீடியோ திரும்பி போடுவேன். உங்களுக்கு பிராங்க் பண்றாங்க மக்களே வந்து உண்மைக்கு நாங்க சொல்றோம் இது வந்து பிராங்க் வீடியோ இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே அப்ப நான் இந்த கண்ணை முதல்ல காட்டிக்கொள்றேன். கண்ணை முடுங்க ஒருக்கி காட்டுங்க, ஒரு காட்டுங்க. என்ன சொல்லுதானு எல்லாம் தெரியும். என்ன எத்தனை சும்மா ஒன்றும் தெரியல. தெரியாது டபுளா முடிச்சு காட்டுறேன். ஒன்றும் தெரியல, 2 எண்ணும் தெரியல. ஐயோ ஒன்றும் தெரியாது. கடமை இருக்கா? சரி சரியா முதல்ல வந்து நாங்க உங்களை பத்தி திசை திருப்போம். திசை திருப்புறேன்னு சொன்னா சுழட்டணும். இந்த சுழட்டு ஞாபகம் வருது உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. எங்க ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. அடிச்சு உடைக்கிற அடிச்சுட்டு வச்சா ஐயோ தலையை சுத்துது காலம். சரி போ கடைசியான தலையை சுத்தி கூட அதுதான். சரி எங்க போ? சரி அப்படியே வாங்க வாங்க, உங்களை அழைத்து கொண்டு போறோம் வாங்க. இது விளங்கிட்டு ஏத்திட்டு உங்களை வேலை வாங்க.
வேற வேற தேவைன்றது வாங்க 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 கடவுள் என்ன கூத்தெல்லாம் நடக்கு பாட்டோடு அழைச்சி கொண்டு அதுதான் நீங்க அப்படி மனசால நினைக்காதீங்க இந்த 60 அடி கூத்தத்துக்கு மறைக்கல ரைட் என்ன அங்கே கூட்டிக் கொண்டு போட்டீங்க சாரு உக்காண்ட விட்ட போட்டோமா ரைட் இப்போ வந்து நான் வந்து அணுக்கு வந்து கண்ணை திறக்க போன் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த கிஃப்ட் காட்டுங்க முடியா ஆமாம் இது என்ன நிலையில நிற்கிது எவ்வளவு எவ்வளவு செட்டப்போட நிற்கிட்டு பாருங்க என்னண்டே தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து மூடி விட்டுருக்கா ஓட்டு விட்டுக்கிறாங்க அப்போ இப்போ நான் வந்து அணு கட்ட அவுக்க போகிறேன் ஓ அள்ளிகளை வச்சு நிப்பாட்டுக்கிறாங்க அது கிளம்பினாலும் அவ ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது தெரியாது சரியா கண்ணை திறப்புமே ஆனால் கண்ணை திறக்கட்டு மனசை கல்லாக்கி கொள்ளுங்க நம்ப மாட்டாங்க மூடிக்கிறாங்க மனசை கல்லாக்கி கொள்ளுங்க வா என்ன ஓவர் பில்டப் உடம்புக்கு கூடாது அப்போ முதல்ல ஒரு கண்ணை திறவுங்க மற்ற கண்ணை திறவுங்க புகைக்கும் என்ன நினைக்கிறான் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க இது என்ன நினைக்கிறேன் தனியாக புத்தி போட்டு கட்டுக்கிறேன் என்ன இது வந்து விளங்கிட்டு எனக்கு என்ன விளங்கும் என்ன விளங்கும் விளங்கு எனக்கு விளங்குது இல்லையா நீங்க சொல்றோம் சியா பாருங்க பாப்பா வந்து சுத்தி பார்க்க தேவையில்லை அமைப்புல பார்த்து நான் கண்டுபிடிப்பேன் என்ன கண்டுபிடிச்சீங்க இது வந்து மோட்டார் சைக்கிள் அப்படி ஆனா மோட்டார் சைக்கிள் என்னென்ன பாடையா நிச்சயம் அதை புழுவுறேன் ரைட் அணுக்கான சர்ப்ரைஸ் வந்து காணும் அணு கண்டுபிடிச்சிட்டு அமைப்புல கண்டுபிடிக்க தெரியாது எங்களுக்கு என்ன என்ன மடுங்கோ பொம்பளை தனியா திறக்க மாட்டா போது நாங்கள் திறக்க தேவை புரை என்ன இப்படி உண்மையா எதிர்பார்த்தியோ என்ன அந்த என்னையும் அங்கே இருந்து வாண்டு சொல்லி கூடிய நெடுக ஒரே மாற்றமே சற்றும் எதிர்பார்க்காத ஒன்றுதான் ஆனால் நான் உண்மையாக நினைச்சேன்னா இதை வந்து அமைப்பிலேயே கண்டுபிடிச்சா மோட்டார் சைக்கிள் தானண்டு ஆனால் நானூற்றி மாதம் பிராங்க் வீடியோ எடுக்கிறாக்காக அனுஷியாக்கான மோட்டார் சைக்கிளை தன் பயன் வந்துட்டு பார்த்தா இது என்ன முன்னுக்கு திருநூறு பூச்சா கிடக்கு அது கிடக்கு இது அனுஷியாக்கான இல்லை 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 நான் அப்படி தான் நினைச்சேன்னா இந்த திருநூறு பூச்சி அனுஷியாக்காண்டில் இல்லை இல்லையா ஓ இதாட்டு அப்ப இந்த அளவு நம்ப இல்லைன்னா இந்த புள்ளி என்ன செய்யலாம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா கூத்து காட்டுவீங்க நான் எனக்கு சந்தோஷப்பட அப்படி என்று சொன்னால் இப்ப உண்மையா அனுஷியாட்ட போய் அந்த சைக்கிளை பணியை வந்து மூடி போட்டு நான் கதை காட்டி விட்டால் நீ இல்லை நினைக்கலாம் அட இது வந்து வேற சைக்கிள் இது அணுக்கண்டு வாங்கப்பட்ட சைக்கிள் நேற்று பேக்காட்டினதுக்காக ஏமாற்றத்துக்காக இன்றைக்காவது இந்த மனசை குளிர வைக்கணும் என்று செய்த வேலையாள் ஓ எப்படி இருக்கு வாங்க பிடிச்சோம் எனக்கு ஒரு லெவல் நல்லா இருக்கு உண்மைக்குமே வந்து ஆனால் டிகோ மோட்டர் சைக்கிள் வந்து கிடைக்க மாட்டோம் எதிர்பார்க்கல இந்த டிகோ மோட்டர் சைக்கிள் வந்து ஒரு மில்லியன்ல சொன்னேன்னா ஓ இருந்தாலும் தேடி பிடிச்சி அப்பா
பாத்தியா எதிர்பார்க்க வேண்டாமே சும்மா வீட்டில் நிற்கிறாங்க நின்றுட்டு உடனே பின்ன காணி கொண்டு வந்து போட்டு மூடி போட்டு சைக்கிள் வேலை நம்பி சியா இல்ல இது மோட்டர் சைக்கிளா மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் தானே இப்போ அதையா இல்லையே அப்போ என்ன சரி நாங்கள் உங்களை மாற்றோம் உண்மைக்குமே வந்து வேற லெவல் சற்றும் எதிர்பார்க்கலாம் ஒரு மோட்டர் சைக்கிளை வந்து எடுத்து தந்திருக்கிறீங்க அதுவும் வந்து அப்பாவோட சேர்ந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் செய்திருக்கிறீங்க யார் அப்பா செய்திருந்தா நான் தூக்கு போட்டு பேச தூரேன் இந்த எடுக்க என்ன சொன்னேன் நான் அப்படி என்ன சொன்னேன் நான் பாத்தியால கஷ்டப்பட்டு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்துருக்கீங்க ஆமா இந்த கதை கேட்கணும் அது பிரச்சனை இல்லை அது அவனுக்கு தெரியும் தானே விஷயம் அப்பாவை எடுத்து தந்தவர் அதுதான் அங்கே கையில் இந்த மோதிரம் எல்லாம் குறைஞ்சிட்டு அது குறைஞ்சி செஞ்ச பேர் ஓ கையும் அதுக்காக இப்படி நினைச்சு போடாது ஓ அப்பா உண்மைக்குமே வந்து ஆனா மோட்டர் சைக்கிள் சரியான விலை தானே அப்ப அப்பா எல்லாம் மோதிரத்தை வந்து வித்துருக்குறா எனக்காக இல்ல இல்ல சும்மா அது ஏன் அப்படி மாத்துவா அடைய வச்சுவாவியா இல்ல வைக்கவும் இல்லை அடைய வைக்கவும் இல்லை வைக்கவும் மாட்டா வாழ்க்கையில வாழ்க்கையில வைக்கவும் மாட்டோம் அதான் உண்மை உண்மையாக ஆள் என்ன மாதிரியோ என்ன கஷ்டம் இல்லையோ இப்படியோ தெரியல கண்டிப்பாக அது ஆள் தான் நமக்கு எடுத்து இன்றைக்கு ஒரு அன்பளித்தான் கொடுக்க வேணும் நேற்று மாற்றினதுன்றதுக்காக ஆள் செய்திருக்கு உனக்கு எப்படி இருக்கு மனசு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கண்ணீர் மலையில நாங்க அப்படிதான் நாங்களும் நினைச்சது அவளுடைய அந்த எனக்கு அப்படி அழுக வந்திருக்கு டக்கண்டு நீங்க அப்பான்னு சொன்ன அப்புறம் அந்த அழுக எங்கேயோ சொல்ல ஓடிட்டு அப்படி கடைசி வந்தது நம்ம மாட்டான் அதுதான் ஆனா இருந்தாலும் ரியாக்ஷன் காணாது இல்ல உண்மைக்குமே வந்து அது எனக்கு என்ன நீங்க போத்து விட்டது புலா வசன் போத்து விட்டோட மோட்டர் சைக்கிள் நிறைய தெரிஞ்சிட்டு அப்ப உனக்கும் சரி போத்து விட்டதை விட நான் உண்மையா அப்படி என்னாலும் மனசுக்கு என்ன செய்யணும் இது 2 பேரும் கலர் தானே 2 பேரும் சேர்ந்து பிராங்க் பண்ணிட்டோம்டா ஆனா அந்த திருநூறு பூச்சி வந்து அனுசியாக்கான மோட்டர் சைக்கிள்ல இல்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சேன் என்ன நம்பர் இந்த நம்பர் பிளேட் அவனுக்கு இன்னைக்கு மித்தியான் தானே அதெல்லாம் நம்பர் எல்லாம் பார்க்காது அவன் இந்த கலர் தானே அவ்வளவுக்கு அந்த அனுபவங்கள் விளங்காது தானே அவன் மெயினாக பார்த்தது இந்த திருநூறு பூச்சியில தான் நான் கண்டுபிடிச்சேன் நான் இது வசந்த் மோட்டர் சைக்கிள் எடுத்துருக்கன்றத நான் நினைச்சேன் மோட்டர் சைக்கிள் திறந்தோடனே சந்தோஷம் இல்லாமல் இந்த காரணம் 2 பேரும் சேர்ந்து ஃப்ராங்க் பண்ணினோம் இது அதிசயாக்கான மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு வந்து அனுப்பியால் செய்யணும் அதோட வசந்த் ஃபோன் கதைச்சது தானே அப்போ உடனே நான் அதை நினைச்சேன் திறந்து பார்த்தா அப்புறம் திருநூறு இப்படித்தான் செய்தாலும் ஒரு கள்ள குணத்தில் ஆட்ட பிள்ளையப்பா இவ்வளவு நம்பிக்கை கள்ள கிளீண்ட பிள்ளையா இல்ல கொமெண்ட்ல என்னடப்பா வருது கள்ள கிளீண்ட பிள்ளையா அப்படி உண்மைக்குமே வந்து சந்தோஷம் வேற லெவல் எனக்கு வந்து எல்போட்டு வந்துட்டுல்லப்பா எனக்கு எல்போட்டு வந்துட்டு இனி வந்து லைசன்ஸுக்கு தாண்டி விட்டேன்டா சரி நினைச்சு பார்க்கல அதுவும் டிகோ மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்கல நான் டிகோ வந்து $1 மில்லியன் சொன்னேன் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து எனக்கு அந்த பார்வைக்கு வந்து சைக்கிள் வந்து அந்த அவ்வளவு பரவாயில்ல நீட்டா நிற்கிறேன்ப்பா எட்டெல்லாம் பார்த்துமா அப்ப நீங்க கடைசி வரைக்கும் என்ன கேட்கல இது எந்தெந்த எடுத்தீங்க எங்கால காசு அந்த பாத்தீங்களா என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல சைக்கிள் வந்தா காணும் உங்களுக்கு அப்படி நினைக்க கூடாது உண்மையா வந்து ஒரு குடும்பமோ என்னவோன்னு சொல்லங்களே பார்க்கணுமே நண்டோ என்னண்டு எப்படி இப்போ ஸ்ரீலண்டு வந்தது காரணம் எப்படி வந்ததுன்றது ஒரு சின்ன ஒரு விசாரணை வேணும் தானே அது வந்து வசந்த் அந்த வாயால வந்து சொல்லட்டுமே என்னண்டு வந்தேன்ட்டு முதலாவது ஏத்தியோட போறது கிளிக்க அப்ப இருக்க வாங்க வாங்க இந்த பயந்து சாகுது செத்தா ஒருக்கா தானேப்பா வாங்க அப்பா தெரியும் என்ன சாட்டு வராதா அத டவுல் சாந்த தட்டி விடுங்க அப்ப இப்போ வராது என்ன பயமா இருக்கணும் தங்கம் அப்போ வாங்கப்பா ஒரு ரவுண்ட் அப்பா வச்சு வசந்த் வருங்க இப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்பரா வருங்க வருங்க அப்பா அப்பா வச்சுதானே தனியோடி பாரு என்ன சொல்லி வந்து தனியா என்ன விளையாட்டு வேலை பார்க்குற
நான் ஓடுவேனப்பா. ஓட அல்லாடி இறங்கி ஓடு சைக்கிளை விட்டு. சாந்தடி ஆச்சா. ஓ அந்த அளவுக்கு கேட்குறா சாந்தி அடியாச்சு உண்டு. அப்படியானால் கேட்குறா என்ன பாருங்கப்பா. வரக்கா வரல. வட்டி கொண்டு வரல பாருங்க. தள்ளு. எப்படி அப்பா இருங்கப்பா அப்பா இருங்கப்பா. அப்போ வருங்கப்பா மெல்லிதா போட்டுருவாப்பா. வேணும் வருங்க வாங்க. அதுதான் வாங்கப்பா. இந்த பேருந்து நீங்கள் சைட்டாக இருங்க விழுவீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் இருங்கப்பா. இந்த இல்லை பயத்தையும் பார்த்தீங்களா? பாருங்க பாருங்க நான் எக்ஸ்பிரஸ் அப்பா வாங்க. அப்பா இருக்குப்பா இந்த கையில் நடக்கிற மோரமெல்லாம் கொண்டு விழுத்துனா தான் கவனிச்சலாம். அப்பா வாங்க வருறான். சரி சாப்பிட்ற கிண்டலாத்தில் பயமா உங்களுக்கு வாங்க. இந்த நேரத்தில் பயப்படுறாப்பா. பசங்க தேர்னா அப்புறம் மோட்டர் சைக்கிள் அசையாதாமப்பா. சந்தையில நிக்கணுமா? காலில் தொங்க விட்டு கொண்டு போவோம். சரியா பாருங்க பேர் அந்த மோட்டர் சைக்கிள் போட்டோம் கிடிச்சு போடும் டூட்டி. நெட்டு போட்டோம் எப்படி என்ன வீட்டில் எப்படி இது ஏஞ்சம்மா நான் தானே இப்போ டியூஷனுக்கெல்லாம் கொண்டு போகிறேன். நல்ல வடிவா ஓடுறீங்க. ஏன்னா ஓடி பழக்கம் அனுசியாக்கா இந்த மோட்டர் சைக்கிள் ஓடினா நான் முந்தி ஓடினா மோட்டர் சைக்கிள் அப்படி வித்ராப்பாலான்னு பாடுறது. சந்தோஷம் தானே வரல இன்றைக்கு இரவுக்கு கோழி ஆச்சுதெல்லாம் அதுக்கும் காசு நான் தான் தருவேன். பின்ன ஊர்கோழி காய்ச்சினா தான் நல்லா இருக்கும். ஓகே அப்போ நீங்கள் நினைப்பீங்க எங்கேயோ நல்ல ஒரு மோட்டர் சைக்கிள் அம்பிட்டு எடுத்தாச்சுன்னு சொல்லி. ஆனால் இதுக்கு காசுங்காருன்னு சொல்லி அணுவும் கேட்கல கடைசி வரைக்கும். நான் கேட்குறேன் தானே உங்களை அதில் சொல்ல தானே நான் அதில் எல்லாம் கேட்குறேன் இல்லை உங்களை கேட்குறேன் நான் எப்பயாலும் கேட்கும் என்ன பொருள் வேணும் தான் நான் கேட்குறேன் நானும். ஆனால் கட்டாயம் கேட்கணும். சரி எங்க காசு உங்களுக்கு ஆட்டு பேங்க்ல கொள்ளி அடிச்சிருக்க அது இல்லை. இந்த மோட்டர் சைக்கிள் வித்துட்டோம்னு தெரியுந்தால ஆடையோ மோட்டர் சைக்கிளை வித்தது என்னத்துக்காக? உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் வித்த. நாங்கள் சொன்னீங்க இதை கொண்டு ஏதோ பிரச்சனை அது வித்த நான் வித்து போட்டு காசை வந்து பேங்க்கில் போட்டுருந்த நான். ஸோ நல்ல பைக் மாட்டினா அடுப்போம்னு சொல்லி போட்டு தான் இருந்ததா. நான் பைக் எடுக்கலையோ அறியப்படுத்தினபடி அப்போ ஆள்கிட்ட சொன்னான் பைக் எடுக்கல காசு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டி இருந்துச்சு கொடுத்துட்டேன். பைக் அப்புறம் வார வருஷம் பார்த்து எடுப்போம்னு சொன்னான். அப்போ அவள் அதிலேயே நம்பி இருந்துட்டா. ஆனால் நான் போய் எத்தனையோ பைக்கை போய் பார்த்தேன். நான் நல்ல பைக்காக கிடைக்கட்டும்ன்றதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது. நல்லதாக போயிட்டு. மற்றது வந்து இது வந்து உண்மைக்கு வந்து புது பைக் அண்டு இல்லை செகண்ட் ஹேண்ட் தான். ஆனால் நல்ல வளமாக இருந்தது. கிலோமீட்டரும் வந்து 53,000 தான் ஓடி இருந்தது. எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? நார்மலாக சொல்லுங்க பார்ப்போம்.
எவ்வளோ அப்போ எனக்கு இந்த மோட்டர் சைக்கிளை பெரிய அனுசியாக எடுத்துனாங்க அது வந்து எடுத்த நாங்கள் ஒரு விலைக்கு 6க்கு எடுத்த நாங்கள் இது அப்போ எவ்வளோ வரும் இது எவ்வளோ இது அதே விட கொஞ்சம் கொண்டுச்சுனா கிடாக்கு நம்பர் வித்தியாசம் BIM இந்த நம்பர் ஒன்றும் எனக்கு தெரியாது பார்வைக்கு ஒலிப்பா இருக்கு என்னப்பா இது வந்து நல்லா இருக்கு 720க்கு எடுத்த நாங்கள் ஸோ என்னுடைய பைக் வந்து 680க்கு விற்றுனாங்களே என்ன ஓ 680க்கு விற்று 720க்கு எடுத்த நாங்கள் இந்த பைக் ஆனால் இது வந்து உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு பிரயோசனமான பைக் தண்ணி எல்லாம் அதே மாதிரிக்கு பிள்ளைகளை நேசரிகளுக்கு ஏற்றி கொண்டே விடுறது ஆனால் டிவோ மோட்டர் சைக்கிள் இல்லையில்ல ஒரு இடம்னா ஓ இல்லை தானே அதாவது வந்து புதுசான்ட்டு சொல்லி இல்லை தானே அப்போ செகண்ட் ஹேண்ட் தான் அப்புறம் சில இடங்களில் விற்றது அப்போ சரியான விலையில இருந்துச்சு 8 லட்சம் 8.5 அப்படி தான் சொல்லி கொண்டு இருந்தவேல் அப்போ நீங்கள் நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க என்ன சத்தியமா எதிர்பார்க்கல அப்போ இனி வந்து நானும் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம் இப்போ அணு வந்து கடை தெருவுக்கு போவோம் அதே மாதிரி அதுதான் உண்மைதான் அப்பா சொன்ன மாதிரி தான் உண்மைக்குமே நல்ல ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கும் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து நிறைய நாள் ஒரு விருப்பம் என்ற எல்வோட் எல்லாரும் வந்து எடுத்துட்டோம் அப்போ நான் தான் இன்னும் கடைசி எடுக்கல் எண்ணி கொண்டு இருந்தாங்க என் எல்வோட்டும் வந்துட்டு எனக்கு வந்து அடுத்த ரயல் காட்டணும் வேணா அப்போ ரயல் காட்டுறதுக்கு மேரிட்டே மோட்டர் சைக்கிளை வாங்கி ஓடி பழகுறது விருப்பம் இல்லை ஆனால் நல்ல இணைக்காத எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மோட்டர் சைக்கிளை தந்துட்டீங்க இருக்கு உங்களுக்கு உண்மையாக சொல்லுங்க ஓடி பார்க்கறதுக்கு என்ன குறையா இருக்கு ஒன்றும் இல்லை பிரேக் இல்லை அவதானிச்சீங்களோ அதான் பிடிச்சி பார்த்தது கை விட நிற்கிது அதை ஏன்னா அதை கவனிக்கல உங்களை இப்போதைக்கு வெளியில விடக்கூடாது வெளியில விடக்கூடாது நீங்க ரயில் எல்லாம் அப்பா ஒரு கேத்தி பார்க்கணும்டா எனக்கு வேற ஆவா ரயிலாம் நீங்க விளையாடிக்க நிக்கிறீங்க சரி அப்போ சந்தோஷம் தானே ஓ நல்ல சந்தோஷமா வேற இந்த வீடியோ முடிப்போமே ஓ ஓகே உறவுகளே அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் உண்மைக்குமே வந்து இது ஒரு பெரியளவான சர்ப்ரைஸ் தான் அப்போ அணுவை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக அணுவுக்கு தெரியாமல் இந்த பைக்கை வந்து எடுத்துகிட்டு வந்தது ஆனால் அணுவோட ரியாக்ஷன் வந்து உண்மைக்குமே வந்து காணாது அணுவுக்கு வந்து என்ன சொல்கிறது நாங்கள் சர்ப்ரைஸ் என்று செய்து பே காட்டி அணுவுக்கு அந்த சர்ப்ரைஸ்லேயே ஒரு வெறுப்பு வந்து ஓ வெறுப்பு எம்பிட உண்மைக்குமே அதே எம்பிட நான் அந்த வெஜிட்டால நீங்கள் அதில் போத்து வித்தேன் உடனே மோட்டர் சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு ஆள் அப்படி போத்து வைக்க தெரியாது அப்போ உண்மையாக நினைச்சேன்னா இது மோட்டர் சைக்கிள் அது நீங்கள் இப்போ அதுவோட நான் ஃபோன் காய்ச்சி கொண்டு இருந்தேன் நீங்கள் கூட அப்போ அதுன்ற மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் வாங்கி வந்துட்டு போத்துட்டு இந்த விளையாட்டெல்லாம் நடிக்கிறீங்களான்னு தெரியும் என் அப்பா வந்து இப்படி அந்த வீடியோவில் எல்லாம் செய்வான்ட்டு அப்புறம் அந்த திருநூறு பூஜை பார்த்துட்டு தான் இல்லை இது ஜதுவிൻ്റെ மோட்டர் சைக்கிள் இல்லை ஏன்னா ஜதுவிൻ്റെ மோட்டர் சைக்கிள் அந்த திருநூறு பூஜை இல்லை அப்படியே இருக்க இன்றைக்கு மோட்டர் சைக்கிள் காட்டி வைக்க பண்ணினால் அதுக்கு பிறகு நாங்கள் அதுதான் மற்றது மக்களும் எங்களை ஒரு இதுகளை இன்னும் மனுஷர்ன்ற ஒரு இடம் போட்டுருவீங்க அப்படி நினைக்கணும் அப்பதான் திருந்துவீங்க அப்படி நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த கிஃப்ட் உண்டாக்கி நல்ல உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த கிஃப்ட்டை வந்து வாங்கி தந்ததுக்கு அனு அனு ஏன் அழுகுறீங்க எப்படி அழகா காணுவேன் காணும் ஆனா கண்கலங்குது சந்தோஷம் உள்ளுக்கு இருக்குதா அனு 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 சரி ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் சொல்லுங்க பாய்